அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா, ஏலாதியை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏலாதி இயற்றியவர் யார் அப்படின்னா, கனிமேதாவியார். ஏலாதி இயற்றியவர் கனிமேதாவியார். அவருடைய மற்றொரு பெயர் கனிமேதையர். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தை சார்ந்தவர் தான் இந்த கனிமேதாவியார். அவருடைய நூற்றாண்டு எது? எந்த நூற்றாண்டுல அவர் வாழ்ந்தார்னா, 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியார் வாழ்ந்த நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு. திணைமாலை 150 என்ற நூலுடைய ஆசிரியரும் இவர்தான். 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று இந்த ஏலாதி. ஏலாதி சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா, ஏலாதியில் இருக்கிற வெண்பாக்களோட எண்ணிக்கை 89. அந்த 89லயும் இது ரெண்டும் உட்பட, சிறப்பாயிரமும் தற்சிறப்பாயிரமும் உட்பட 81 வெண்பாக்கள். ரைட்டுங்களா? அடுத்து சமண சமயத்திற்குரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் ஏலாதி. சமண சமயத்திற்கே உரிய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொல்லாமை முதலிய அறநூல்களை உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல் தான் இந்த ஏலாதி. இது ஏலத்தை முதலாக கொண்டது. அதனால தான் ஏலத்தை ஆதியாக கொண்டதால் ஏலாதி அப்படின்னு சொல்றோம். மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள்ல இதுவும் ஒன்று. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. இதெல்லாம் மிக முக்கியமான வரிகள். இதை ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற ஆசிரியரும் கனிமேதாவியார். இது நூலும் ஆசிரியரையும் நல்லா மெமரியில வச்சுக்கோங்க. ஏலம், லவங்கம், சிறு நாவல் பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுடைய பெயர் தான் ஏலாதி. ஸோ ஏலத்தை ஆதியாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மருந்து பொருட்களால் ஆனதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஏலாதி அப்படின்னு சொல்றோம். எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமை அகற்றும்னா ஏலாதி. தமிழுக்கு அருமருந்து போன்றது எது அப்படின்னா ஏலாதி. அடுத்து வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு எனும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 59வது பாடலாக அமைந்துள்ளது. சிறுநாவல்பூ என்பதனுடைய வேறு பெயர் தக்கோலம் அல்லது நாககேசரம். வணங்கி வழியொழுகி மாண்டா சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இது அதனுடைய பாடலுடைய வரிகள், ஏலாதியினுடைய பாடல் வரிகள். மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்று. வணங்கி அப்படின்னா பணிந்து. நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள். நுணுங்கிய அப்படின்னா நுண்ணறிவு. நோக்கி ஆராய்ந்து. நூல் நோக்கி அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகைனா உங்களுக்கு தெரியும். 1ஆம் வேற்றுமை தொகைக்கு எதுவும் உறுப்பு கிடையாது. 2ஆம் வேற்றுமை தொகைக்கு ஐ இருக்கு இல்லையா? ஸோ 2ஆம் வேற்றுமை ஐன்னு சொல்லுவோம். ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 2ஆம் வேற்றுமை ஐ. அப்போ 2ஆம் வேற்றுமை ஐன்னா நூல் நோக்கி அப்படின்னா நூலை நோக்கின்னு அர்த்தம். இப்போ லை அப்படின்னு ஐ வருதா? அந்த ஐ இருக்கிறதுனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். நூலை நோக்கி. அப்ப இது 2ஆம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன், பழியில்லாத மன்னன். அந்த இந்த ஈறு இந்த இடத்துல தா அப்படிங்கிற அந்த ஈறு எழுத்து இல்லை. அதனாலதான் இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ பழியில்லாத மன்னனாய் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றோம். அது அது ஆக்சுவலா நேர்மறையான ஒரு குணங்களை தான் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல அதை தா அப்படிங்கிற அந்த விகுதி ஈறு நம்ம போடாதனால, அந்த ஈறு கெட்டதுனால நம்ம என்ன சொல்றோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு வார்த்தைகளுடைய ஈறு கெட்டதை என்ன சொல்றோம்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதனுடைய பொருள் நேர்மறையான பொருள் தான். ஒரு பழியில்லா மன்னனா, ஒரு சிறந்த மன்னனா வாழ்ந்தான் அப்படின்றத மையப்படுத்தி தான் அந்த இடத்துல சொல்றாங்க. பிரித்தெழுதுக வழியொழுகி, வழி கூட்டல் ஒழுகி. அறுவகை தொழில் பற்றி கூறும் நூல். என்னென்ன அறுவகை தொழில் இருக்குது? அறுவகை தொழில் ஏலாதி. கூறும் நூல் ஏலாதி. அது அந்த தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தல், முடக்கல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல். இதுதான் அறுவகை தொழில். 9 என்ற எண்ணை கொண்டு என குறிப்பிட்டவர். 9 என்ற எண்ணை தொண்டி என குறிப்பிட்டவர் என்னன்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார். ஸோ இதோட நம்ம ஏலாதியினுடைய சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவை மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்க. மறுபடியும் அதை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது உங்களுக்கு மெமரியில் நிற்கும். ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிய. தொடர்ந்து நல்ல தேர்வுக்கு தயாராகுங்க. நன்றி, வணக்கம். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.